நீ வென்றாலும் துரோகி என்றுதான் பதிவு செய்யப்படுவாய். பீரங்கி குண்டுகள் துளைக்க முடியாத மண்கோட்டை சுவரை கட்டி ஆண்ட மகன் நம்முடைய பாட்டனார் பூலித்தேவன் அவர்கள். நீ ஒன்னு சாதாரண எவனுக்கு நாம் குறைஞ்சவன்ல. தீரன் சின்னமலை மரணத்துக்கு அஞ்சாத மாவீரர்கள் நமது முன்னவர்கள். மரண கயிற்றை கொண்டு வருகிறான் வெள்ளைக்காரன். தூக்கு கயிறை பறித்து களத்திலே மாட்டிக்கொண்டு அவன் நெஞ்சிலே கைவித்து, போடா நீ என் எதிரி, மரணத்தை கூட எனக்கு பரிசாக தந்தா என்று வரலாறு பதிவு செய்துவிடக் கூடாது என்று சொல்லி மாண்டவன் நம்முடைய பாட்டன் தீரன் சின்னமலை. மான மறவர்கள் மருதிருவர்கள் இருவர் கழுத்திலுமே தூக்கு, முழங்காலை கட்டி பிறங்கையை கட்டி முட்டிக்கால் போட வைத்து தூக்கு கயிறுக்கு முன்பு நிறுத்தியிருந்தான் வெள்ளைக்காரன். பெரியவர் சிரித்தார். பெரிய மருது நம் பாட்டன், ஏன் சிரிக்கிறாய் என்றார். நாங்கள் உன்னை எதிர்த்து போரிட்டோம், தூக்கில் போடுகிறாய், இந்த 7 வயது சிறுவன் என்னடா செய்தான் என்று கேட்டார். இவனுக்கு எதுக்கடா தூக்கு கயிறு மாட்டியிருக்கிறாய் என்று. அச்சமடா அச்சம். மருதுபாண்டியர் வம்சத்திலே வந்தவன் 7 வயது சிறுவனை விட்டுவிட்டு சென்றாலும் எதிர்காலத்தில் நம்மளை கொன்று ஒழிப்பான் என்கிற அச்சம். அதனால் இந்த 7 வயது சிறுவனை தூக்கில் இடுகிறாய். எப்படிப்பட்ட ரத்தத்தில் பிறந்தவன். கூனி குறுகி 1 சீட்டு 2 சீட்டு முக்கா சீட்டு, அரைப்படி அரிசி, வேட்டி, சேலை, 1000 ரூபாய் கையேந்தி நிக்கிறியடா மானங்கட்டவனை. உன் மூதாதை வேலை வைப்பதுக்கு வெள்ளக்காய், வெள்ளரிக்காய், வெண்டைக்காய் வெட்ட அல்லடா. நம் இனத்திற்கு மொழிக்கு எதிராக எவந்தலை வந்தாலும் வெட்டி வீழ்த்த தாண்டா வேலேந்தி நிற்கிறான். வேல்வேல் வீரவேல் வெற்றிவேல் என்று முழக்கமிட்டால் உனக்கு வீரம் வரலைனா உன் பிறப்பு சந்தேகம் பண்ணுமடா. 76 குண்டம், 76 குண்டத்திலே இவர்கள் யாகம் வளர்த்து இந்த குடமுழுக்க இந்த நன்னீராட்டை இவர்கள் சமஸ்கிருதத்திலே சொல்ல இருக்கிறார்கள். ஒரே ஒரு குண்டத்தில் தமிழில் சொல்லுங்கள் என்பதை ஏற்க மறுக்கிறார்கள். ஒருவேளை என்னரும் தமிழ் சொந்தங்களே, உங்கள் மகன் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக இருந்தார், என் தமிழுக்கும் என் இறைக்கும் இந்த நிலை வருமா என்பதை எண்ணி பாருங்கள். என்ன நடக்கும்? தானா நடக்கும். தமிழிலே குடமுழுக்கு. அவர்கள் சொன்னது என்ன தெரியுமா? ஒரு குண்டத்தில் கூட தமிழில் சொல்ல முடியாது. இந்த துணிவு எப்படி வந்தது? திராவிட ஆட்சி, திராவிட மாடல் ஆட்சி இருக்கிறதுனால தானே. ஏனால் தமிழுக்கும் அவர்களுக்கும் ஒரு சம்பந்தம் இல்லை. ஏன் இந்த வழி அதிகாரத்தில் இருக்கவர்களுக்கு வரவில்லை? தமிழன் கோபப்படுவான், தமிழன் நமக்கு வாக்கு செலுத்த மாட்டான் என்கிற அச்சம் ஏன் வரவில்லை? ஏனென்றால் தமிழன் தமிழனாக இல்லை. தமிழன் யார்? சாதி.